காஞ்சிபுரத்தில் வெள்ளிக்கிழமை இரவு கழிவறை கட்டிடத்தின் மீது உறங்கிய இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 17 வயது சிறுவனின் வீட்டை கொலையான இளைஞரின் உறவினர்கள் சூறையாடினர். கொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். காஞ்சிபுரம் மாநகராட்சி 30வது வார்டு சின்ன காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த சதாவரம் பகுதியைச் சேர்ந்த பாபு என்பவருடைய மகன் மாது என்கின்ற மாதவன். இவர் கடந்த வெள்ளிக்கிழமை நண்பர்களுடன் அருகில் இருக்கக்கூடிய பொது கழிப்பிடம் மேலே உறங்கியிருக்கிறார். அப்பொழுது நீண்ட நேரமாக வரவில்லை என கூறி பெற்றோர்கள் அங்கு சென்று பார்த்தபோது ரத்த வெள்ளத்தில் இருந்தார். அங்கிருந்து செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்தார். இதனை அடுத்து அவருடைய உடல் அவர் வீட்டு அருகே வைத்து உறவினர்கள் அஞ்சலி செலுத்த வைத்திருந்தார்கள். இதில் 17 வயதுடைய சிறுவன் இந்த கொலைக்கு தொடர்பாக கூறப்படுகிறது. 20 கிலோ எடை கொண்ட கல்லையால் அடித்து கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அவரை கைது செய்து தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருகிற சூழ்நிலையில் அவருடைய வீட்டை குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் சென்று அடித்து உடைத்து டிவிகளை வெளியே தூக்கி எறிந்தார்கள். இதனால் பரபரப்படைந்து போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய அனைத்து நபர்களையும் கைது செய்ய வேண்டும் எனவும் உடலை பிரேத பரிசோதனை முடிந்து தற்போது வீட்டில் அஞ்சலி செலுத்தப்படும் நிலையில் தற்போது அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.